ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் மொபைல் ஃபோனை வந்துட்டு எப்படி மவுஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு லேப்டாப் வந்து இருக்குது. அதில் வந்துட்டு டச் பேட் வந்து ஒர்க் ஆகலை, திடீர்னு வந்து மவுஸ் வந்து கனெக்ட் ஆகலை. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மொபைல் ஃபோனவே வந்துட்டு நீங்கள் வந்து மவுஸை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து தேவைப்படாது. இது வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தேவைப்படும்னா, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து லேப்டாப்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒன் டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வந்து தேவைப்படாது. இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து டச் பேட் எப்படி எங்கள் லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மொபைலில் வந்து பக்கத்தால் வச்சுட்டு அதே மாதிரியே நீங்கள் ஃபிங்கரில் மூவ் பண்ணுறது சேம் அதே மாதிரியே தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த மெத்தட் தான் நம்ம வந்து இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் மெத்தடு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரவுட்டர் இருக்குது, ஆஃபீஸில் வந்து ரவுட்டர் இருக்குது. அதில் வந்துட்டு ரவுட்டர் வந்து த்ரூ வந்து லேண்ட் கேபிள் மூலிமா டெஸ்க்டாப்புக்கு வந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரவுட்டர்லேருந்து டைரெக்டாக வந்துட்டு மொபைலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுவும் வந்து அதே கான்செப்ட் தான். பட் இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா, இது வந்து இன்டர்நெட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஏன்னா வந்து ஒரே ரவுட்டரில் தான் நீங்கள் வந்துட்டு நெட்டு மூலிமா வந்துட்டு மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேப்டாப்போ இல்லாட்டி டெஸ்க்டாப்போ வந்து த்ரூ லேண்ட் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நெட்டு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லேப்டாப்பில் வந்து Windows 11 இருக்குது. இப்போ உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிடுங்க. இதில் போய்ட்டு செட்டிங்ஸ் வந்து போயிருங்க உங்கள் ஃபோனில். இதில் போய்ட்டு இந்த போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்டுன்னு இருக்குது, இதை வந்து எப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு ஆன் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்துட்டு இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் நேம் வந்து நான் வந்து ஹாட்ஸ்பாட்னே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ உங்கள் லேப்டாப்பில் போய்ட்டு இந்த ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இதில் போய்ட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு ஒய்ஃபை வந்து இப்படி ஆன் பண்ணி விட்ரும். இதில் வந்துட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே இங்கே வரும். நான் வந்து ஹாட்ஸ்பாட் கொடுத்துருக்கனால அப்படியே இங்கே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உங்கள் குரோமுக்கு போங்க. உங்கள் குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு WiFi மவுஸுங்கிறத டைப் பண்ணுங்கள். WiFi மவுஸ். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வருதில்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த ஃபியூச்சர் பக்கத்தால் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு அப்படியே வந்து டவுனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு விண்டோஸ் மேக்குன்னு இருக்கும், இதில் வந்து விண்டோஸை மட்டும் ஜஸ்ட்டு ஒன் டைம் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாட்டி கீழே வந்து டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணிடலாம். எஸ்ஸு. ஓகே, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ இன்ஸ்டாலு. இப்போ வந்து அக்ரி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த வெப்சைட்டு போவோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு உங்கள் டாஸ்க் பாரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண லோகோ வந்து இருக்கும், அதாவது மவுஸ் சர்வருங்கிறத. இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த ஒரு ஐபி அட்ரஸ் காட்டுது பாருங்க, 192.168.198.7. இதைத்தான் நீங்கள் வந்து இந்த ஐபி அட்ரஸ் தான் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் இப்போ போட போகிறீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு சர்ச்சில் போய்ட்டு மொபைல் ஹாட்ஸ்பாட்டுங்கிறத டைப் பண்ணுங்கள். இது ஓகே. இப்போ வந்துட்டு மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆஃபில் இருக்கும், இதை ஆன் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா நேம் பாஸ்வேர்டுன்னு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு நேமு நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். பக்கத்துலேயே பாருங்கள் எடிட் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு நேம் வந்து நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். பட் பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 கேரக்டர் மேலே இருக்கணும். அதனால் நான் 1லேருந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் நீங்கள் வந்து மொபைலில் வந்துட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே கொடுத்து நீங்கள் ஆக்சஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா செட்டிங்கும் முடிஞ்சுது. இப்போ ஃபோனில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லேப்டாப்பில் முடிஞ்சுது. இப்போ பேக் வந்துட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் போயிடும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதே மாதிரியே WiFi மவுஸ் கொடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு வந்து இருக்குல்ல ப்ளூ கலர் WiFi மவுஸ் ரிமோட் கண்ட்ரோலர் பிசிங்கிறது, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க.
ஓகே, இப்போ வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு டிஸ்பிளே காட்டணுன்னே இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த நேம் வந்து உங்களுக்கு காட்டும். நேம் காட்டிட்டு இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்க வேண்டியது. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கனால எனக்கு வந்து டக்குன்னு வந்து இதில் ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு உங்கள் சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் வந்து போடுங்க. அதாவது கீழே இந்த என்டர் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, அது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து லேப்டாப்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிங்களா, மொபைல் சர்வர்ன்ட்டு, அதில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து இதில் போட்டுருங்க. ஓகே, இப்போ கனெக்ட் கொடுத்தோடனே கனெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து வச்சே காட்டுறேன் அந்த ஐபி அட்ரஸ்ஸு பாருங்க. 192.168.197.64 அவ்வளோதான். இதை கொடுத்த வாட்டி அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் டச் பேடில் என்ன பண்ணுவீங்களோ அப்படியே இதில் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்துட்டு என்னுடைய மொபைல் டேட்டா வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஹாட்ஸ்பாட் வந்து கீழே கனெக்டில் இருக்குது. இதை நான் வந்து எடுத்து விட்றேன். இப்போ வந்து இன்டர்நெட்டே கிடையாது ரெண்டுலேயுமே. இப்போ பாருங்கள், நீங்கள் லேப்டாப்பில் வந்து டச் பேட் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். லேப்டாப்பை நீங்கள் வந்து ஃபோனை வந்து கீழே படுக்க வச்சுட்டு நீங்கள் டச் பேட் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணலாம். நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிரும். அதே மாதிரியே கீழே வந்து ரைட் லெஃப்ட் வந்து பட்டன் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பீடு வராது. பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட் ஆகிரும். அதே மாதிரி தான் பாருங்க. கொடுத்துட்டு ரைட் கிளிக், அதே மாதிரி கீழே பட்டன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ரைட் கிளிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சடனாக வந்துட்டு உங்கள் லேப்டாப்லேயே டெஸ்க்டாப்லேயே வந்து மவுஸ் ஒர்க் ஆகலைன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்.